கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். உலகத்திலே வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியாவிலே நடக்கிற யுத்தங்களை நாம் ஒரு 2 நாட்களாக மீடியாவில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனாலே அதுக்காக நாம் சபையாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் இயேசு சொன்ன வார்த்தை கடைசி காலத்திலே இவைகளெல்லாம் நடக்கும் என்று நமக்கு எச்சரித்திருக்கிறார் வேதாகமத்திலே. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால், யுத்தங்களையும் அதன் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களையும், அந்த வசனம் தெரியுமா? மத்தேயு கடைசி 24-25 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஒருவரும் ஜெயிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது வேதத்திலே. இயேசு சொன்னது மத்தேயு 24:6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, அதாவது நடந்து தீர வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த வேளையிலே வெஸ்ட் ஏசியா, ஆசியா கண்டத்திலே வெஸ்டர்ன் சைடு, அந்த இடத்திலே காணப்படுகிற ஈரான், பஹ்ரைன், சவுதி அரேபியா, வெஸ்ட் ஏசியாவில் காணப்படுகிற எல்லா நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்தாலும், தேசத்துக்கு விரோதமாக இருந்தாலும், மீடியாவிலே நாம் அதை பார்த்தோம். மனதுக்கு வருத்தம்தான். ஆனாலும் நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் அங்கே நடக்கிற யுத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், எல்லா சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிறீர். இஸ்ரேல் தேசத்துடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சங்கீதத்திலே வாசிக்கிறது போல, இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் பட்சமாக ஜெபிக்கிறோம். இங்கே நடக்கிற யுத்தங்கள், சத்தங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீ சொன்ன மாதிரியே மத்தேயு 24:6ஆம் வசனத்தின்படி எல்லா சத்தம் இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்ற வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் அதாவே அந்த இடத்திலே நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆண்டு நடத்துகிறவர். எங்கெங்கே என்னென்ன மீறுதல்கள், குறைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் சீர் செய்து சமாதானத்தின் தேவன் தாமே ஆட்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் இப்பொழுது அந்த வசனத்தை வாசித்தோம். செய்திக்கு ஆதாரமாக இந்த காலைவெளியிலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு செய்தி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. விசுவாசிகளாகிய
இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அவனைகள் இதுவரையிலும் நான் எபேசு சபையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். எபேசியரின் புஸ்தகமும் புக் ஆஃப் கொலாசியன்ஸ் கொலோசியருடைய புஸ்தகமும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல், ஒரே இடத்தில் இருந்து எழுதப்பட்டவை. ஒரே சேம் ஆத்தர் பவுல் தான் அதை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் the situation also the same situation. அந்த நிருபத்தை அந்த எபிசோல் the Ephesians and also Colossians, எபேசியரையும் கொலோசியருடைய நிருபங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பவுல் ஒரே ஒரு ஆளை நியமித்திருந்தார். இதெல்லாம் செய்திக்கு முன்னுரையாக பேசுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமானால், Ephesians chapter 6 verse 21. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுகசெய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். கவனிகள், வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதின வார்த்தை, நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு போதும். நான் பேசும்போது பேச வேண்டாம். தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். அதே வசனம்தான் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் பிரியமான சகோதரனும் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், வாசியுங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். எல்லாவற்றையும் he will tell. அப்படியானால் இந்த 2 நிருபமும் எபேசு சபைக்கும், அது மட்டுமல்லாமல் கொலோசி சபைக்கும் ஒரே நபர் மூலமாக தான் எழுதி அனுப்பப்படுகிறது. தீகுக்கு மூலமாக, டிகிகஸ் அவன் மூலமாக பவுல் இந்த 2 நிருபங்களை கொடுத்து அனுப்புகிறார், எபேசு சபைக்கும் கொலோசிய சபைக்கும். இது மட்டுமல்லாமல் இந்த கொலோசியர் சபையும் எபேசு சபை அல்லது நிருபங்களை குறித்து நான் அதிகமாக சொல்வேனானால், இந்த கொலோசியர் எபேசியர் 2 நிருபங்களும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் சில இடங்களில் இல்லை, ஏறக்குறைய 6 இடங்கள். If you take one verse in Ephesians, one verse in Colossians, ஒரு வசனம் எபேசியரிலும் இன்னொரு வசனம் கொலோசியரிலும் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல், ஒரே விதமாக வார்த்தைகளும் அர்த்தங்களும் சூழ்நிலையும் காணப்படும். உதாரணம் 6 வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுபோல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் பார்ப்போமானால், கொலோசிய பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமா இருக்கிற சகோதரர்களுக்குள்ளே எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கவனிகள்,
எபேசியர் 1 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்ப்போமானால், நீங்கள் ஒரு வார்த்தையை அங்க பார்க்கலாம். 2 வசனத்திலே, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதே வார்த்தை தான் கொலோசியர் 1:2 காணப்படும். இன்னொரு வசனத்தை தருகிறேன், படிக்க வேண்டாம். கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனமும் கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனமும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். மூன்றாவதாக கொலோசியர் 1 அதிகாரம் 7 கவனிங்கள். 6 ஜோடி உள்ள வசனங்கள் ஒரே விதமாக காணப்படும். முதலாவதாக எபேசியர் 1:2, கொலோசியர் 1:2. இரண்டாவதாக எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 14 வசனம். மூன்றாவதாக கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனமும், கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனமும், எபேசியர் 1 அதிகாரம் 10 வசனமும். நான்காவதாக எபேசியர் 3 அதிகாரம் 2 வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 25 வசனம். ஐந்தாவதாக எபேசியர் 5 அதிகாரம் 19 வசனம், கொலோசியர் 3 அதிகாரம் 16 வசனம். ஆறாவதாக எபேசியர் 6 அதிகாரம் 22 வசனம், கொலோசியர் 4 அதிகாரம் 8 வசனம். இந்த 6 ஜோடி வசனங்களும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் இன் போத் எபிசோட்ஸ். 2 நிருபங்களில் பார்ப்பீங்களானா, இது 6 வசனமும் 2 வசனமாக 12 வசனங்கள் காணப்படுகிறது. இதை நீங்கள் வேண்டுமானால் தியானித்து படித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக விளங்கும். நான் இந்த எபேசு சபையை குறித்து, பவுல் குறித்து சற்று தியானித்து, எபேசு நிருபத்தையும் தியானித்து கொண்டிருந்தேன். இதில் நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது நன்றாக அதில் ஆவியானவர் பவுலும் மூலமாக எழுதின சில வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்துகிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு அப்போஸ்தலர், அவர் ஒரு மிஷனரியாக இடம் விட்டு இடம் ஒரு அப்போஸ்தல மிஷனரியாக காணப்பட்டாலும், நன்றாக நீங்கள் ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளராக பவுல் காணப்பட்டாலும், ஒரு தியாலஜியன் போல காணப்பட்டாலும், இந்த இடத்துல he was a pastor of in the city called Ephesus. அந்த இடத்துல, அந்த எபேசு பட்டணத்தில் அங்கே அவர் ஒரு போதகராக ஏறக்குறைய ஒரு 3 வருஷ காலமாக இருக்கிறார். இது நீங்கள் சில கமெண்ட்ரிஸில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரிகேஷன் பவுலை ஒரு போதகனாக இருந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். டெய்லி, அதாவது 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28 வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28. These are all called in the place called 28. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கவனிங்கள், மறுபடியும் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. டெய்லி the pressure of my concern, அதாவது அது சபையை குறித்து உள்ள கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்படியானால்
அவர் எழுதின ஒவ்வொரு நிருபங்கள் ஒவ்வொரு சபைக்கு புதிய ஏற்பாட்டில் நிறைய காணப்படுகிறது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. அவர் ஸ்பெண்ட் 18 months 18 மாதங்கள் கொரிந்து சபையிலே காணப்பட்டார். எபேசு சபையிலே 3 வருஷம் காணப்பட்டார். அதில் நான் முக்கியமாக சொல்வேனானால் அந்த எபேசு குறித்து அல்லது எபேசு சபையை குறித்து பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அல்ல, நான் வாசித்தால் நன்றாக தெரியும். வாசிங்களா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, கவனிங்கள், அங்கே எபேசு பட்டணம், எபேசு மேடான வழி, அந்த மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு பரிசுத்தாவை குறித்து பேசின வார்த்தையை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இதுல இது முக்கியமான வார்த்தை அடியான் முக்கியப்படுத்துகிறேன். எபேசு நிருபத்தை பார்ப்பதற்கு முன்பாக அவர் எபேசு பட்டணத்துக்குள்ளே முதலாவது அவர் வருகிறார். அவர் நீங்கள் ரொம்ப ஆழமான வார்த்தை. எபேசு பட்டணத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். டியூரிங் திஸ் மினிஸ்ட்ரி சர்ச், டியூரிங் இஸ் மினிஸ்ட்ரி, அவர் ஊழியத்தின் காலத்திலே அத ஆல் ஏசியா, இப்பொழுது இருக்கிற இந்த நம்ம நாடும் ஆசியா கண்டத்திலே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடம் அல்ல, மற்ற இடங்களில் ஆல் ஏசியா, மற்ற ஆசியா கண்டத்திலே அங்கே நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததுனாலே ஆசியாவில் குடியிருந்த அதான் நான் சொன்னேன், நம்ம நாடும் இந்த இந்தியாவிலும் ஆசியா கண்டம் என்று சொல்வது வழக்கம் ஒரு பக்கத்திலே. ஆனா அதல்ல, பைபிள் படி உள்ள சில மேப்ஸ் எல்லாம் நீங்க படிச்சால்தான் தெரியும், பார்த்தால்தான் தெரியும். வாசியுங்கள். யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 26வது வசனம். இப்படி இருக்க கைகளினாலே செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். கவனிங்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? எதை காண்பிக்கிறது? He preached about Jesus or full gospel, முழு சுவிசேஷத்தை அவன் அறிவித்திருக்க வேண்டும். ஏனென்றால் முதல் 2 வசனமே அங்கே நமக்கு காணப்படுகிறது. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்படியானால் he spoke about salvation in Ephesians. He spoke about baptism. He spoke about the Holy Spirit. He gave total full gospel. முழு சுவிசேஷத்தை அவன் அறிவித்தான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு அற்புத அடையாளம் நடக்க 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். அந்த எபேசு பட்டணத்திலே நடக்கிறதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 20:11. பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல். நான் சொன்னது 10-11. சரி. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான்.
கவனிகள் அந்த மாடியில இருந்து அவன் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருந்தான், தவறி விழுகிறான். ஐத்திகு, அவன் பேர் ஐத்திகு. அவன் விழுந்த உடனே மரித்து விட்டான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் அந்த இடத்துல அவன் மரிக்கவில்லை, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அப்படியானால் அவனுடைய மினிஸ்ட்ரி இன் எபேசஸ் ஆர் அட் எபேசஸ், அவன் ஊழிய எபேசுல நாட் ஓன்லி இஸ் ப்ரீச்சிங் த ஃபுல் காஸ்பல் வித் மிராக்கிள் ஆல்சோ, ஒரு அற்புத அடையாளமும் அங்கே நடக்கிறது எபேசு பட்டணத்தில். எபேசியருடைய நிருபம் திக்கு அந்த திக்கு கீழே கொண்டு போய் கொடுக்கப்பட்டாலும், கவனியுங்கள், அந்த டிக்கிகஸ் அவன் மூலமாக அந்த நிருபம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டாலும், ஆனால் எபேசு பட்டணத்திலே 3 வருஷம் இருந்த காலத்தில் சபை உருவாகும் பொழுது he preached full gospel, not only full gospel, and also there was a beautiful excellent miracle. அந்த மாடியிலிருந்து அந்த வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம் வாசிக்கலாம். மேல் வீட்டில் இருந்து, அப்பர் ரூம், மேல் வீட்டில் இருந்து, அப்படி ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து, லாங் ப்ரீச்சிங் வாஸ் கோயிங் ஆன். அப்போ மயக்கத்தினால், நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான். நம்ம தடிக்க விழுந்தாலே சில டைம் கை கால்லாம் ஒரு ஃப்ராக்சர், முறிவு வருகிறது சில இடங்களில், சில நேரங்களில். மேன் வாஸ் ஃபாலன் டவுன் ஃப்ரம் 3rd ஃப்ளோர். 3வது மாடியிலிருந்து அவன் கீழே விழுகிறான் தூக்க மயக்கத்தினால், நித்திரை மயக்கத்தினால். பவுல் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்றார். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்கிறது. இதெல்லாம் கண்ட பிறகுதான், முடிந்த பிறகுதான், then the church was started in Ephesus. எபேசு பட்டணத்திலே ஒரு சபை காணப்படுகிறது. அதுவும் அல்லாமல் அவன் எபேசு பட்டணத்தை விட்டு வெளியே புறப்படுகிறான். நான் நிருபத்துக்குள்ள போவதுக்கு முன்பாக எபேசு பட்டணத்திலே நடந்ததை நான் பேசி கொண்டிருக்கிறேன். முதல் 6 சில வசனங்கள், 6 வசனங்கள் ஏறக்குறைய பேரலாக கொலோசியரிலும் கொலோசிய நிருபத்திலும் எபேசிய நிருபத்திலும் ஐடென்டிக்கல் என்று 6 வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். அவன் எபேசு சபை இடத்தை விட்டு, அந்த நாட்டை விட்டு, அந்த இடத்தை விட்டு, அந்த சபை விட்டு வரும்போது ஒரு பெரிய ஃபேர்வெல் நடக்கிறது. ஃபேர்வெல் ஸ்பீச். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்ப்போமானால், 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். வாசியுங்கள் அடுத்தது. அவர்கள் தன்னிடத்திலே வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டிலே வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை 17ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் முடிய ஒரு ஃபேர்வெல் டாக், ஃபேர்வெல் ஸ்பீச். அதாவது எல்லாம் முடிச்சாச்சு, நான் போறேன், ஊருக்கு போறேன், ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது ஒரு கடைசி ஒரு ஃபேர்வெல் டாக், ஃபேர்வெல் ஸ்பீச். அந்த இடத்துல பார்க்கிறோம். வாசியின் 37ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். 37ஆம் வசனம். அவர்கள் போதும் வாசிக்க வேண்டாம். அவனிங்கள் இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்திலே நாம் பார்ப்போமானால் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு, அங்க உள்ள ஒரு
பாஸ்ட் ஆஃப் த சர்ச். 7 சபைக்கு ஒவ்வொரு போதகம் இருக்கிறான். எபேசு சபைக்கு தூதனுக்கு வாசிங்க முதல் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு, having 7 stars, 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டு, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கவனிங்கள், எபேசு சபையை குறித்துள்ள ஒரு கமெண்டேஷன். ஆவியானவர் எவ்வளவு மெச்சி பேசுகிறார் பாருங்க. ரொம்ப ஆழமான வார்த்தை. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு the church was rooted and grounded and saturated in the word of God. எந்த அளவுக்கு அந்த சபை ஆழமாகவும் பரிசுத்தத்திலும் வசனத்திலும் அப்படியே ஊறி போய் மூழ்கி போய் இருக்கிறது. அதனால்தான் எடுத்த உடனே பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த சபையிலே காணப்பட்டாலும், எந்த டினாமினேஷன்ல ஃபுல் காஸ்பல் சர்ச், ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், பரிசுத்தமாய் இருக்கிற அல்லது உபதேசங்களை கை கொள்ளுகிற அந்த சபையிலே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, நம்முடைய சபை குறித்து ஜனங்கள், ஆவியானவர், சபை நடத்துகிற போதகம் சொல்லணும், மை சர்ச் இஸ் ஹோலி சர்ச், என் சபை பரிசுத்தமான சபை என்று சொல்வதற்கு தைரியம் வேண்டும் அந்த ஊழியக்காரனுக்கு. அதனால்தான் எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனத்துல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்படிப்பட்ட சபை எப்படி காணப்பட்டது? வெளிப்படுத்தல் 2 முதல் வசனம் வாசியுங்கள் மறுபடியும். நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு, 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் விளக்க சொல்லுகிறதாவது. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறாரு. The commendation of the church by the Holy Spirit. இந்த சபையில் உள்ள தூதனுக்கு, சபை போதகனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறதாவது என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த அந்த 7 சபை, சிர்மனா சபை, தேத்தேரா சபை, எபேசு சபை, இப்படிப்பட்ட 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது ஒவ்வொரு கமெண்டேஷன் அண்ட் ஆல்சோ த டிஃபெக்ட், குறைகள் எல்லாம் சுட்டி காண்பிக்கிறார். இந்த எபேசு சபையை குறித்து 7 குத்து விளக்கு என்று சொல்லி அதிலே உலாவுகிற, அப்படியானால் சபைக்குள்ளே தேவன் உலாவுகிற கர்த்தராய் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அந்த மெச்சி பேசுகிற இடத்தில் அந்த மட்டுமல்லாமல் அது எபேசு பட்டணத்திலிருந்து அவன் ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சொல்லும்பொழுது முடிக்க போகிறேன். ஒரு முக்கியமான வார்த்தை 35வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35வது வசனத்திலே பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை, இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம், கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றாக இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நீங்கள் போகிற அந்தந்த சபைக்கு தேவைகள் என்ன என்று அறிந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பாக்கியமான காரியத்தை கணக்கு வைத்திருப்பாராக. இது உண்மையான ஆழமான வார்த்தை. பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார்,
வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார். அதனால்தான் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை சுவிசேஷத்துல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். We have to give for others. நாம் நல்லா கொடுக்க பழகணும். இல்லாதவைகளிலிருந்து கொடுக்கணும். அந்த அந்த ஆலயத்துல அந்த விதவை தனக்கு இருந்த அந்த ஒரே ஒரு காசை போடுறா. அந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறா. அவ போய் ஆலயத்துல காணிக்கைப்பட்டிக்கு முன்பாக போய் அதுல போய் தன்னுடைய இதை போட முடியுமானால் வாசிக்கலாம், எடுத்தால் வாசிங்கள், இல்லாவிட்டால் பரவாயில்லை. அவள் அந்த காசு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவள் போட்டாள். அப்படியானால் அங்கேயே இயேசு அவளுடைய கொடுப்பதை குறித்து மெச்சி பேசுவதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் அதை நன்றாக உணர வேண்டும். எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல அவர் காணிக்கப்பட்டி பக்கத்துல he was sitting down, he was sitting near the treasury. அந்த காணிக்கப்பட்டி பக்கத்துல அவர் உட்கார்ந்து பார்க்கிறார். அவள் அந்த ஸ்திரீ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் போடுகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த பவுல் சொன்னார் தன்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சில், அந்த பட்டணத்தை விட்டு, எபேசு பட்டணத்தை விட்டு வெளியே வரான். நான் நிருபத்தை குறித்து பேசவில்லை, எபேசு பட்டணத்தில் என்னென்ன நடந்தது என்று ஒரு நட்சல். எபேசியருக்கும் கொலோசியருக்கும் சொல்ல 6 வசனங்கள் ஐடென்டிக்கல். அது மட்டுமல்லாமல் அந்த ஊழியத்திலே அவன் என்னென்ன நடந்தது, ஃபுல் காஸ்பலை பிரசங்கம் பண்ணான். அங்கே ஒரு மிரக்கல் நடக்குது. 3வது மாடியிலிருந்து அவன் விழுந்தாலும் அவனுக்குள் அந்த உயிர் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நன்றாக வசனத்தை கேட்கிறவள் மத்தியிலே அற்புதம் அடையாளம் நடக்கும். அவன் தூங்கினான், அவனால் முடியல, நேரம் இல்லை, வெகு நேரம் பவுல் பிரசங்கம் பண்ண நிமித்தம் ஜன்னல் ஓரத்தில் இருந்தவன் சாய்ந்து அப்படி தூங்கிட்டான். அவனும் வசனத்தை கேட்டான். அப்ப அவனுக்குள்ள அந்த வசனம் ஆழமாக கிரியை செய்தபடினால் பவுல் உடைய அற்புத அடையாளம் அங்கே ஜெயம் பெற்றது. அல்லேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு வரணும், உட்காரணும், வேடிக்கை பார்க்கணும், ஜாலியா இருக்கணும், சும்மா வந்தோமா ஒரு வின்சன் ஃபேன்சி ரொம்ப ஜாலியா வந்துட்டு போறதுக்கு ஆலயம் அல்ல. நீங்களும் நானும் நம்மையே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே எனக்கு கிருபைத்தாரும், என் குடும்பத்துக்கு கிருபைத்தாரும், என் பிள்ளைகளுக்கு கிருபைத்தாரும், நீர் கொடுத்த மனைவிக்கு கிருபைத்தாரும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அது நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே நான் முக்கியப்படுத்துகிறேன், பவுல் கொடுத்து இயேசு சொன்ன வார்த்தையை அவன் முக்கியப்படுத்த, more blessed to give them to receive. அப்படியானால் கொடுப்பது எவ்வளவு பாக்கியம். இயேசு சொன்ன வார்த்தையை முக்கியப்படுத்துகிறான். அந்த விதவை அந்த விடோ கொண்டு போய் போடுறான். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு போய் போடுறான் அவன். அதை யோசிச்சு பாருங்க. லூக்கா சுவிசேஷத்துலேயும் வருது, சுவிசேஷத்தில் 2 இடங்கள்ல வருகிறது. இயேசு அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று சபைக்கென்று கொடுப்பதில் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு உச்சிதமாய் இருக்கிறோம் என்பதை யோசிப்போமானால், லூக்கா 21:1 வாசிங்க. லூக்கா 21:1 அவர் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே அவர் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் பணக்காரங்க எல்லாம் வராங்க சபைக்குள்ளே. காணிக்கை பெட்டியிலே நல்லா கொடுக்கிறவங்களும் சபையில உண்டு ஆல்ரெடி. தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே Jesus was watching them.
ஒரு ஏழை விதவை அதுல 2 காசை A poor widow. ஏழை விதவை அதுல 2 காசை போடுகிறதை கண்டு 2 காசு போடுகிறதை கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இருக்கிறத கொடுக்கறது ஈஸி, ரொம்ப லகு. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். தன்னுடைய பிரெட், டெய்லி பிரெட்டுக்கு என்ன இருக்கிறதோ அதையும் சேர்த்து கொடுத்துட்றான். அப்படியானால் இயேசு கொடுக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதையாக பவுல் தன்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் முடிய ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச். அந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சொல்றாரு, அந்த 35ஆம் வசனத்திலே நீங்களும் நானும் பார்ப்போமானால், வாங்குறதை இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும், வாங்குவதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம், கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை பிரயாணத்தில், மிஷனரி பிரயாணத்திலே ஜனங்களை நல்லா உற்சாகப்படுத்தி சபைக்காக நிற்கும்படியான ஒரு உதாரணத்தை இயேசுதான் என்பதை காண்பித்து அவர்களிடத்திலிருந்து விடை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த காலை ஆராதனையில் இந்த முதலாவது மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் சண்டேல 2026 முதல் மாதத்திலே, முதல் வாரத்திலே, இந்த மூன்றாவது மாதத்திலே நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கட்டப்படுவதற்கு, கர்த்தருடைய வசனம் பரம்பப்படுவதற்கு, வெளியே செல்வதற்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திப்போமானால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நம்மை மென்மேலும் இன்னும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை படைக்கிறோம். கர்த்தாவே, அந்த பவுல் எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் சொல்லுங்க கர்த்தாவே, அந்த பட்டணத்திலே அவன் எப்படியெல்லாம் இருந்தான், சுவிசேஷம் முழுவதும் பிரசங்கித்தான், பூர்ண சுவிசேஷத்தம். அதோடு கூட ஒரு அற்புத அடையாளமும் அங்கே செய்யப்பட்டது எபேசு பட்டணத்தில். பின்பு கர்த்தாவே, ஒரு காலகட்டத்திலே டிகிகஸ், அந்த தீகிக்கு மூலமாக கொலோசே சபைக்கும் எபேசு சபைக்கும் நிருபங்கள் அனுப்பப்பட்டன. எபேசியர் நிருபத்திலும் கொலோசே சபைக்கு நிருபத்திலும் இருக்கிற 6 ஐடென்டிக்கல் ஒரே விதமான வார்த்தைகளுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.